கட்டணத்தை தொடர்ந்து விரைவில் பேருந்து கட்டணமும் உயர்த்தப்பட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் எச்சரித்துள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா மற்றும் பொதுக்கூட்டம் வாங்கல் பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மின் கட்டணத்தை குறைப்போம் என்று ஆட்சிக்கு வந்த திமுக அரசு தற்போது 54% வரை கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் பேருந்து கட்டணம் விரைவில் உயர்த்தப்பட உள்ளதாகவும் ஏற்கனவே பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ், சின்னசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மின்சார கட்டணத்தை குறைப்போம்னா 54% மின்சார கட்டணம் ஏறி போச்சு. வருஷத்துக்கு 6% மின்சார கட்டணம் உயர்வு. இந்த மார்ச் மாசம் முடிஞ்சு ஏப்ரல் மாசம் வந்துனா 6% ஏறிடும். நீ 100 ரூபாய் கட்டினா 106 ரூபாய் அடுத்த தடவை பாத்துக்கோ. மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது. எவ்வளோடான்னு கேட்டா அந்த ஆபீஸில் இருக்காம்பார், இபி ஆபீஸ் இருக்கிறவனுக்கே கணக்கு தெரியறது இல்ல, பேசவே மாட்டேங்கிறான். கேட்டா டெபாசிட்டுங்கிறான், போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது. விரைவில் பேருந்து கட்டணம் உயர இருக்கிறது. பால் விலை உயர்ந்து விட்டது. நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்பு உயர்ந்து விட்டது. பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்து விட்டது. அடிக்கிறான் கொள்ள 50% கமிஷனை. இந்த ஆட்சி வேணுமா பாத்துக்க. திமுக காரன் சொல்றான் அவ்வளவுதான், அடுத்தது முடிஞ்சு போச்சு, நாங்க வரமாட்டோம், இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது.